லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ராஜ்மா இருந்தது. ஸோ அதை வச்சு கிரேவி பண்ணிடலான்ட்டு காலையில் எந்திரிச்சதுமே ஊற வச்சுட்டேன். மதியானம் போல் குக்கரில் மாற்றிட்டு தண்ணி, உப்பு, பிரியாணி இலை, பட்டை மட்டும் ஆட் பண்ணி ஒரு 3 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். கிரேவிக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு மிக்சர் ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சுங்க. இதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக ஜீரகம், கருவேப்பிலை ஆட் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச பயிரையும் தண்ணியோட ஆட் பண்ணியாச்சு. இந்த பயிரை வந்துட்டு நம்ம ஊர் சைடு கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவாங்க, ராஜ்மாவும் சொல்லுவாங்க. ஸோ இது கூட வந்துட்டு நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் ஆட் பண்ணிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டு மல்லித்தலை தூவி இறக்கணுன்னா ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. சாதம், கிரேவி, எக் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு.